ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லாருக்காகவும் கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணிக்கிடுதேன். அம்மா ஊரில் இருந்து கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஐகோட் மகாராஜான்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம். நான் இந்த கோயிலுக்கு போனது இதுதான் ஃபஸ்ட் டைம். அத்தை மாமா யாருமே வரல. ரொம்ப தூரம் வெயில் வேறு இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் மட்டும் வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா, தம்பி வயிற்றில் இருக்கும்போதே அம்மா நேர்த்திக்கடன் போட்டுக்கிட்டாங்களாம். நல்லபடியாக குழந்த பிறந்தா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு முட்டை போட்டு பொங்கல்லாம் வச்சு கிடா வெட்டுறதா வேண்டியிருந்தாங்க போல். அப்புறம் இப்போ போவோம் அப்போ போவோன்னு அதுக்கு டைமே கிடைக்கல. சரி, தம்பிக்கு போடுறதா இருக்கிறதுனால நான் பாப்பாவுக்கும் போடுவோம் நானாக நினச்சி வச்சுருந்தேன். ஒரு வழியாக ஒரு 11 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிது. ஃபேமிலியோடு எல்லாருமே சூப்பராக காலையிலே பொங்கல்லாம் வச்சாச்சு. ஒரு வேனு, அப்புறம் ஒரு டிம்போ, அந்த குட்டியானன்னு சொல்லுவோம் அந்த வண்டி, அப்புறம் நாங்கள் காரு, 3 வண்டியிலையுமே எல்லோரும் வந்தோம். வேனு எல்லாமே நல்லா ஃபுல்லாகிருச்சு. டிம்போவில் அந்த பாத்திரம், அப்புறம் கெடா, அப்பா சித்தப்பா கொஞ்சம் ஜென்ஸ் எல்லாருமே அதில் வந்தாங்க. பாத்திரம் வேறு நிறையா இருந்ததுனால அதிலே வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் நிறைய லேடிஸு குழந்தைங்க எல்லாருமே வேனில் வந்தோம். நான் ஹஸ்பண்டு அவங்க கூட ஒரு அண்ணன் எல்லாருமே நாங்கள் காரில் வந்துட்டோம். காலையிலைக்கு அம்மா ஒரு 3 மணிக்கெலாம் எழும்பி தக்காளி சாதம் எல்லாருக்குமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் எப்பயுமே இந்த ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. என்ன சாதமோ 2, 3 பேர் சேர்ந்து அப்படியே செஞ்சு எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். காலையில் சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மொட்டை போடணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே மொட்டை போட வந்துட்டோம். அம்மா எல்லாருமே பொங்கல் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வேனில் வந்த எல்லாருமே நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்துட்டோம். அப்பா வந்துக்கிட்டு இருந்த அந்த குட்டியான அந்த வண்டி வர ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஏன்னா அதில் தான் ஆடும் வந்துக்கிட்டு இருந்துச்சா, அதனால் கெடா வெட்டையே பார்த்திங்கன்னா ஒரு 1:00 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் மொட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் பொங்கலையும் இறக்கி வச்சுட்டு அப்படியே கெடா வெட்டதுக்கு தான் வந்தோம். இங்கே கெடா அப்படியே வெட்ட மாட்டேக்காங்க, இந்த கழுத்தில் குத்தி அந்த மாதிரி தான் கட் பண்ணத மாதிரி தான் இருந்தது. ஒரு சைடு கெடா வெட்டிக்கிட்டு இருந்தாங்க, இன்னொரு சைடு அம்மா எல்லாருமே வெங்காயம் உரிக்க, இஞ்சி பூண்டு எல்லாமே உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தனால ஜாலியாக பேசிட்டு தான் இருந்தேன். சமையலுக்கும் வெளியே இருந்து ஆள் யாருமே கூப்பிடலை. அத்தை, பெரியம்மா, சித்தி, ஆச்சின்னு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால வேலையுமே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த கோயிலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டோட்டலாகவே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் மொட்டை போடுறதுக்கு ஒரு 500 வாங்கினாங்க. உண்மையிலே எந்த கோயிலையுமே இவ்வளோ அதிகமான ரேட்டு வாங்கினதில்லன்னு நினைக்கேன். ஒரு 200 300 வாங்குவாங்க. ஒரு பிள்ளைக்கு 500 வாங்கினாங்க. தம்பி பாப்பா 2 பேருக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கிட்ட வாங்கினாங்க மொட்டை போடுறதுக்கு மட்டும். அப்புறம் கெடா வெட்டதுக்கு டோக்கன் ஒரு 1200, அப்புறம் கெடா வெட்டி கொடுக்க ஒரு 1000, அந்த மாதிரி நிறைய அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்கின மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா நிறையவே கூட்டம்லாம் இருக்குது. எப்பயுமே ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க போல். கெடா பார்த்திங்கன்னா நல்லா பெருசு. ஒரு 20,000க்கு வாங்கியிருந்தோம். 17 கிலோ கிட்ட கறி இருந்தது. எல்லாருமே நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிடுற மாதிரி மிச்சம்தான் இருந்தது. ஒரு 1 மணிக்கிட்ட கெடா வெட்ட ஆரம்பித்ததுனால ஒரு 2 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எல்லாருக்குமே பசி வந்துருச்சு. அதனால் அங்கே கிடைக்கிறத வச்சு ஒரு கடுங்காப்பி, அப்புறம் ஒரு வடை எல்லாருக்கும் வாங்கி தந்தாங்க. சூப்பராக எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கமேன்ட்டு பெரியவங்கெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பிள்ளைங்க எல்லாருமே ஒரு வாக்கிங் போவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டே இருந்தோம். பக்கத்தில் ஒரு ஊருமே வந்துச்சு. ஆக்சுவலாக மேரேஜுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ஹஸ்பண்டு, அத்தை, மாமா, எங்கள் அத்தா ஒய்ஃபு, அக்கா, நாங்கள் தான் எங்கேனாலுமே வெளியே போயிருக்கோம். இப்படி அம்மா அப்பா இங்கே ரொம்ப வெளியே போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து இப்படி பிள்ளைங்களோட போகுது உண்மையாகவே எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக தான் இருந்துச்சு. எங்கள் மாமா பொண்ணு வந்திருந்தா. அவள் பார்த்திங்கன்னா நான் பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரொம்ப விளையாண்டது நான் அவள் கூட தான். அதனால் அவள் வேறு வந்திருந்தாளா, எனக்கு அந்த காலேஜ் லைஃப் எல்லாமே மறுபடி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இது போயிட்டு வாங்க. அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சும் இருந்துச்சு அந்த ஊரில். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய செடியெல்லாம் வச்சுருந்தாங்களா, மண் எதுவுமே இல்லை, கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்ததுனால அங்கே எல்லாருமே ஜாலியாக உட்காந்து கொஞ்சம் செல்ஃபி எடுத்தோம். அப்புறம் சர்ச்சிலையும் கொஞ்சம் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டே இருந்தோம். உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரியலை. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு 3 மணிக்கிட்ட எல்லோரும் கால் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம் நாங்கள். எலும்பெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் கறியாக போட்டு கூட்டு, சாதம்,
சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாமே வச்சு எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு, அங்கேயுமே கோயிலில் நிறைய பேர் இருக்கவங்க இருந்தாங்க. அவங்களுக்குமே எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு, எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்கவங்க அப்படியே இருக்கல. அங்கே இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கூட வந்திருந்த எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பாத்திரத்தையும் நீட்டாக கழுவிட்டு, அதையும் எடுத்து வேனில் அப்படியே ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் ஊரில் நிறைய பேர் வராமல் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்காக கொடுப்போம் அப்படின்ட்டு மிச்ச குழம்பு எல்லாத்தையுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்து வீட்டில் வராத எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 கிட்ட ஆயிருச்சு. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோம். வேன் கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் அப்படியே வார வழியில் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்தோம். ஏன்னா வீட்டு சாவி அம்மாட்ட இருந்துச்சு. வந்ததுமே எல்லோரும் டயர்ட் ஆகலை. ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வீட்டில் வச்சுட்டு தான் போனாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான். அதனால் யாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு போமாட்டாங்க. மற்றவங்க வீட்டில் இது ஃபங்க்ஷன்னாலும் நாங்களும் எல்லோரும் பண்ணுவோம். எல்லாருமே சேர்ந்து பண்ணதுனால நமக்கு வேலை பார்க்குறது எதுவுமே அவ்வளோ பெருசாக தெரியாது. நைட்டு வந்ததுமே பசங்க லஞ்ச் நல்லா சாப்பிடாதனால தோசை ஊற்றி அந்த குழம்பெல்லாம் வச்சு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாய். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில்